ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் growth 360. நம்ம எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த இன்ஃபோசிஸோடைய 2026 பேட்ச்க்கான ஹையரிங் இப்போ அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் அண்ட் அப் டு 21 எல்பிஏ வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் ரோல்ஸில் நம்மளுக்கு சேலரி பேக்கேஜஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, சேலரி பேக்கேஜ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அஃபீஷியலாக இன்ஃபோசிஸ்ல இருந்து சென்ட் பண்ணியிருக்கக்கூடிய இமெயில். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் 2026 பேட்ச்க்கானது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்க்கு ஸ்பெசிஃபிக்காக சென்ட் பண்ணியிருக்கக்கூடிய இமெயில். அண்ட் 2 டெக்னிக்கல் ரோல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் ட்ரைனி அண்ட் டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் காம்பன்சேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனி நீங்கள் வந்து ரோல் செலக்ட் ஆனீங்கன்னா அரௌண்ட் 6.25 எல்பிஏ ப்ளஸ் 75,000 ஜாயினிங் போனஸ் கொடுக்குறாங்க. இதே ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமரில் 3 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, L1 L2 L3. ஸோ L1 வந்து பார்த்தீங்கன்னா 10 எல்பிஏ ப்ளஸ் 1 lakh ஜாயினிங் போனஸ். இதே L2 போனீங்க அப்படின்னா 16 எல்பிஏ, L3க்கு 21 எல்பிஏ. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ரவுண்ட்ஸும் வந்து வேரி ஆகும், அதோட டஃப்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெஷலைசேஷன்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்காங்க, சிஎஸ்சி, ஐடி, டேட்டா சயின்ஸ், ஏஐ, எம்எல், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, இந்த பர்டிகுலர் டொமைன்ஸ் இல்லாமல் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய டிசிப்ளின் சிஎஸ் அண்ட் ஐடிக்கு ரிலவெண்ட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். 2026 பாஸ்ட் அவுட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார்மட் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேஜில் டெக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அசஸ்மெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் வீட்டில் இருந்து ஆன்லைனில் எடுத்துக்க முடியும். அண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் பர்சன் அசஸ்மெண்ட், அதாவது நீங்கள் ஒரு டெசிக்னேட்டடான சென்டர் நீங்கள் வந்து நீங்கள் எங்கே லொக்கேட் ஆகிருக்கீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு சென்டரை நீங்கள் புக் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன் பர்சனாக நீங்கள் போயிட்டு எடுக்கக்கூடிய அசஸ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பர்டிகுலர் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 ஹார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ரோல் பொறுத்து இது வந்து டிஃபர் ஆகும். இப்போ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெஸ்யூம் ரெடி பண்ணணும். அண்ட் இந்த பர்டிகுலர் ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் நீங்கள் ப்ரோக்ராமிங் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பைண்டான ஒரு ரெஸ்யூம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம் மட்டும் பேஸ் பண்ணி கூட கிரியேட் பண்ண முடியும். ஸோ 1 பேஜ்குள்ளே ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சாம்பிளாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய கண்டிப்பாக டிகிரி அண்ட் எந்த இயர் பாஸ்ட் அவுட் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஸ்கில் செட் என்னென்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபோசிஸ்க்கு அப்ளை பண்ணுறனால எந்த ரோல் அண்ட் நேம் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரீசன்ட் எஜுகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியது, இன்கேஸ் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக உங்களுக்கு பைத்தானுடைய லைப்ரரிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் தெரிஞ்சும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேட்டா பேஸஸில் உங்களுக்கு எந்த டேட்டா பேஸ் நீங்கள் வந்து ஃபெமிலியராக இருக்கீங்களோ அதை ஆட் பண்ணுங்கள். டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஐடிஇ, விஎஸ் கோட் என்ன டூல்ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கான்செப்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம் இருக்கணும், எஸ்டிஎல்சி இருக்கணும், ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கணும். சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இக்னோர் பண்ணிக்கலாம். தென் ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபைனல் இயரில் பண்ண ப்ராஜெக்டை வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். தென் நீங்கள் ஒர்த்தாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா ஆட் பண்ணுங்கள், அல்லது இந்த செக்ஷன் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹேக்கத்தான்ஸ் அல்லது லீட் கோடில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸில் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபார்மேட்டாக வச்சு உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியும். ஏப்ரல் 2026க்கான ஓப்பனிங் தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். டோட்டலா 27 மினிட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. 89 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த பர்ட்டிகுலர் ஓப்பனிங்க்கான லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் சிட்டி, ஹொசூர், பெங்களூர். ஸோ நீங்க ஜாப் வந்து கிடைச்சா இந்த பர்ட்டிகுலர் லொகேஷன்ல தான் போயிட்டு ஒர்க் பண்ற மாரி இருக்கும். நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ரோலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.